எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 17 மற்றும் 18 டிசம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, இந்தியா பங்களாதேஷ் இடையே 17 டிசம்பர் 2020 நடைபெற்ற மெய்நிகர் மாநாட்டில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை 7 ஒப்பந்தங்கள். 7 ஒப்பந்தங்கள். அவை என்னென்னவென்று நாம் பார்க்க போகிறோம். ஹைட்ரோ கார்பன் துறையில் இணைந்து செயல்படுதல் தொடர்பான ஒப்பந்தம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் சமுதாய வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்த இந்திய மானிய உதவி அளிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். அடுத்து எல்லை கடந்த யானைகள் பாதுகாப்புக்கான நெறிமுறைகள் ஒப்பந்தம். திடக்கழிவு மேலாண்மைக்கான சாதனங்களை வழங்குதல் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம். வேளாண்மை ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆறாவது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் டாக்காவில் உள்ள தேசத்தந்தை பங்காபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவு அருங்காட்சியகம், தில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியா பங்களாதேஷ் இடையே சிஇஓ கூட்டமைப்பு ஒப்பந்தம் ஆகிய 7 ஒப்பந்தங்கள் இந்தியா பங்களாதேஷ் இடையே 17 டிசம்பர் 2020 நடைபெற்ற மெய்நிகர் மாநாட்டில் கையெழுத்தானது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஃபேர் ஒர்க் இந்தியா தரவரிசை பட்டியலில் டிஜிட்டல் தளத்தில் மிக மோசமாக செயல்படும் நிறுவனம் எது? ஃபேர் ஒர்க் இந்தியா தரவரிசை பட்டியலில் டிஜிட்டல் தளத்தில் மிக மோசமாக செயல்படும் நிறுவனம் எது? இதுக்கு சரியான விடை ஜொமேட்டோ. அடுத்தது 2020 ஆண்டுக்கான சிறந்த சைவ பிரியர்களாக பீட்டா இந்தியா நிறுவனம் தேர்வு செய்த நபர்கள் யாவர்? 2020 ஆண்டுக்கான சிறந்த சைவ பிரியர்களாக பீட்டா இந்தியா நிறுவனம் தேர்வு செய்த நபர்கள் யாவர்? இது சரியான விடை பாலிவுட் நடிகர் சோனு சூட் மற்றும் நடிகை ஸ்ரத்தா கபூர் ஆகிய இருவரும் 2020 ஆண்டுக்கான சிறந்த சைவ பிரியர்களாக பீட்டா இந்தியா நிறுவனம் தேர்வு செய்தது. அடுத்தது எந்த மாநிலத்தில் முதல் முறையாக சிறந்த காவலர் என்ற விருதை மோப்ப நாய் ஒன்றுக்கு வழங்கப்பட்டது? அந்த நாயோட பேர் பார்த்தீங்கன்னா ரூபி. இது எந்த மாநிலத்தில்? சத்தீஸ்கர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தகவல் தொடர்புக்கான CMS-1 செயற்கைக்கோளுடன் PSLV C-50 ராக்கெட் வெற்றிகரமாக எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? தகவல் தொடர்புக்காக CMS-1 செயற்கைக்கோளுடன் PSLV C-50 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? இதுக்கு சரியான விடை 17 டிசம்பர் 2020. அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஆராய்ச்சி மையத்தின் 2வது ஏவுதளத்தில் 16 டிசம்பர் 2020 மாலை 2:41 மணிக்கு தொடங்கிய கவுண்டவுனை தொடர்ந்து 17 டிசம்பர் 2020 மாலை 3:41 மணிக்கு அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. PSLV C-50 ராக்கெட் PSLV வரிசையில் 22வது ராக்கெட் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 6 வகையான உந்து சக்தி மோட்டார்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படும் 77வது ராக்கெட் PSLV C-50 என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்திய விண்வெளி ஆய்வு மையம், அதாவது ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ பூமி கண்காணிப்பு பணிக்காக எத்தனை கிலோ எடை கொண்ட CMS-1 என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்தது? சரியான விடை 1410 கிலோ. இந்த செயற்கைக்கோள் தான் பார்த்தீங்கன்னா PSLV C-50 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது, குறிப்பிடத்தக்கது. அடுத்தது CMS-01 செயற்கைக்கோள் இஸ்ரோவின் எத்தனையாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாகும்? CMS-01 செயற்கைக்கோள் இஸ்ரோவின் எத்தனையாவது தகவல் தொடர்பு செயற்கைக்கோளாகும்? இதுக்கு சரியான விடை 42வது. இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் மூலம் C-band அலைவரிசையை இந்தியா மட்டுமின்றி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளிலும் அலைவரிசையை பெற முடியும். அடுத்தது இந்தியா வங்கதேச நாடுகளின் வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக சிலகட்டி ஹல்திபாரி ரயில் இணைப்பை தொடங்கி வைத்தவர்கள் யாவர்?
இந்த தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 17 டிசம்பர் 2020 நடைபெற்றது. தொடங்கி வைத்தவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகிய இருவரும். அடுத்தது, எந்த நாட்டிற்கு வாரணாசியிலிருந்து முதன்முறையாக அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டது? சரியான விடை கத்தார். கத்தார். அடுத்தது, 2020 டிசம்பர் 16 வாரணாசியிலிருந்து முதல் முறையாக 520 மெட்ரிக் டன் அரிசியை கத்தார் நாட்டுக்கு ஏற்றிச் சென்ற வாகனத்தை அபேடா அமைப்பின் தலைவர் டாக்டர் எம் அங்கமுத்து, வாரணாசி மண்டல ஆணையர் திரு தீபக் அகர்வால் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். எந்த இரு நாடுகளுக்கு இடையே மின்சாரத்துறையில் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை 16 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் அமெரிக்கா. அடுத்தது, எந்த இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு பற்றி இணைய கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி 17 டிசம்பர் 2020 நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் மாலத்தீவு. அதாவது இந்தோ மாலத்தீவு உயர்மட்ட பாதுகாப்பு கூட்டு ஈடுபாடு என்ற தலைப்பில் இந்த இணைய கருத்தரங்கு நடந்தது. அதே மாதிரி இந்திய வர்த்தக தொழில் சபை கூட்டமைப்பு மூலம் இந்த கருத்தரங்கை பாதுகாப்பு தளவாட தயாரிப்புத்துறை நடத்தியது. அடுத்தது, 2020 வருடத்திற்கான தங்கமயில் சுற்றுச்சூழல் மேலாண்மை விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? 2020 வருடத்திற்கான தங்கமயில் சுற்றுச்சூழல் மேலாண்மை விருது எந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை செயில். அதாவது செயில் எனப்படும் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனம் 2020 வருடத்திற்கான தங்கமயில் சுற்றுச்சூழல் மேலாண்மை விருதை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைரக்டர்ஸிடம் இருந்து பெற்றது. சமீபத்தில் காலமான பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி சத்யதேவ் சிங் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? சரியான விடை ஹரியானா. அடுத்தது, கோவிட்-19 பாதிப்பிலிருந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்கும் நடவடிக்கைக்கு உதவ தேசிய வளர்ச்சி வங்கியுடன் எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது? கோவிட்-19 பாதிப்பிலிருந்து இந்தியாவின் பொருளாதாரத்தை மீட்கும் நடவடிக்கைக்கு உதவ தேசிய வளர்ச்சி வங்கியுடன் எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது? இதுக்கு சரியான விடை 1000 மில்லியன் அமெரிக்க டாலர். அடுத்தது, இந்தியாவில் 2020 ஏப்ரல் 1 முதல் டிசம்பர் 14 வரை வருமான வரி செலுத்திய 1.02 கோடி பேருக்கு எத்தனை கோடி ரூபாயை திருப்பி அளித்ததாக வருமான வரித்துறை தெரிவித்தது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 1.48 லட்சம் கோடி ரூபாய். இனி வருவது முக்கிய நிகழ்வுகள் தகவல் வாயிலாக. யோகாவை ஒரு போட்டியாக அங்கீகரித்து விளையாட்டு போட்டிகளில் சேர்க்க ஆயுஷ் மற்றும் மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சகம் 17 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. அடுத்தது, 2020 ஆண்டின் கடைசி லோக் அதாலத் மூலம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு ரூபாய் 3228 கோடி மதிப்பிலான பணம் தீர்வு தொகையாக வழங்கப்பட்டது. அதாவது லோக் அதாலத் நடத்துவதற்காக 31 மாநில சட்ட சேவைகள் ஆணையம் 8151 அமர்வுகளை அமைத்தது. இவற்றின் மூலம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,42,816 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. இவற்றில் 5,60,310 வழக்குகள் வழக்கு தொடர்வதற்கு முந்தைய நிலையில் இருந்தவை. 4,82,506 வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, வேற்று கிரகங்களுக்கு விண்கலத்தை அனுப்புவதற்கான செலவையும் விண்கலத்தின் எடையையும் குறைக்கும் வகையில் புதிய லித்தியம் கரியமிலவாயு மின்கலம் இந்தியாவில் உருவாக்கப்படவிருக்கிறது. அடுத்தது, கரும்பு விவசாயிகளுக்கு ரூபாய் 3500 கோடி நிதியுதவி வழங்க பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு 16 டிசம்பர் 2020 ஒப்புதல் வழங்கியது. அடுத்தது, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் 16 டிசம்பர் 2020 நடைபெற்ற பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழுவின் கூட்டத்தில் ரூபாய் 28,000 மதிப்புள்ள பல்வேறு ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை இந்திய ராணுவம், இந்திய கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மத்திய தொலைத்தொடர்பு துறையின் ஸ்பெக்ட்ரம் அதாவது அலைக்கற்றை ஏல திட்டத்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை
16 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் ஏலத்தில் வெற்றி பெறும் செல்போன் சேவை அளிக்கும் நிறுவனங்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்படும். 700, 800, 900, 1800, 2100, 2300 மற்றும் 2500 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை பேண்டில் ஸ்பெக்ட்ரம் ஏலம் இருக்கும். 20 ஆண்டு காலத்துக்கு ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்யப்படும். மொத்தம் 2251.25 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை ரூபாய் 3,92,332.70 கோடி மதிப்பில் வழங்கப்படுகிறது. ஏலம் மூலம் ஸ்பெக்ட்ரம் பயன்படுத்துவதற்கான உரிமையை வென்று தொலைத்தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்கள் தங்கள் நெட்வொர்க் திறனை அதிகரிக்க முடியும். அதே நேரத்தில் புதிய நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை தொடங்க முடியும். அடுத்தது, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வடகிழக்கு பிராந்திய மின்சார அமைப்பின் மேம்பாட்டு திட்டத்திற்கான திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு 16 டிசம்பர் 2020 ஒப்புதல் அளித்தது. இதன் மூலம் அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா ஆகிய 6 வடகிழக்கு மாநிலங்களில் மின்சார பகிர்மானம் விநியோகமும் வலுவடையும். மேற்கண்ட 6 மாநிலங்களுடன் இணைந்து மத்திய மின்சக்தி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனமான பவர் கிரிட் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ரூபாய் 6700 கோடி மதிப்பிலான இந்த திட்டம் மாநிலங்களுக்குள் மின்சார பகிர்மானத்தையும் விநியோக அமைப்புகளையும் வலுப்படுத்துவதன் மூலம் வடகிழக்கு பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கை ஆகும். அடுத்தது, மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டு அரங்கில் உலகத்தரம் வாய்ந்த 6 ஸ்குவாஷ் ஆடுகளங்களுக்கான அடிக்கல்லை மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு முன்னிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் 16 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார். கரூர் மாவட்டத்தில் ரூபாய் 627 கோடி மதிப்பிலான 2089 புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 16 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார். அரியலூர் மாவட்டத்தில் ரூபாய் 26.52 கோடி மதிப்பிலான 14 புதிய திட்டப்பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 17 டிசம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 17 டிசம்பர் 2020 மற்றும் 18 டிசம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 17 மற்றும் 18 டிசம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியதை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.